ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த அகழ்வாராய்ச்சிங்கிறதுனால ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆச்சரியப்படுத்துகிற வகையிலையும் இருந்திருக்கு. அந்த கண்டுபிடிப்புகள் சில நேரங்களில் நம்மளை கண் கலங்க வைக்கிற அளவுலையும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அது என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட், என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது மதர் அண்ட் சைல்டு. கேரளாவில் எப்படி லேண்ட்ஸ்லைட்ஸ்னால பல வீடுகள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போச்சு, பல பேர் இறந்து போனாங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவம் சைனாலேயும் நடந்திருக்கு. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. குவின்செயின் ப்ராவின்ஸில், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய குவின்செயின் ப்ராவின்ஸில் தான் இது நடந்திருக்கு. பாம்பை அப்படிங்கிற நாட்டில் நிகழ்ந்த ரொம்பவும் பயங்கரமான இதே மாதிரியான சம்பவத்தினால சைனாவில் நடந்த இந்த விஷயத்தையும் சைனாஸ் பாம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மேசிவான எர்த்குவேக் ட்ரிகர் ஆகியிருக்கு, அதாவது நிலநடுக்கம் ட்ரிகர் ஆகியிருக்குங்க. அதனால் மட் ஸ்லைட் நடந்திருக்கு, அதாவது சைடில் லேண்ட் ஸ்லைட் நடந்திருக்கு. இதனால் பல பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது தப்பிக்க வழியே இல்லாமல் ஒரு அம்மாவும் அவங்களுடைய குழந்தையும் இந்த மாதிரியான லேண்ட் ஸ்லைடில் மாட்டிக்கிட்டு இறந்துருக்காங்க. அவங்களுடைய ஃபைனல் மொமெண்ட்ஸ் அப்போ அவங்களுடைய அம்மா அந்த குழந்தைய காப்பாற்றுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கைகளை வச்சு அந்த குழந்தைய இறுக்கி அணைச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. 2 பேருடைய உயிரும் பிரிஞ்சிருக்கு. அது பல வருஷம் கழித்து அகழ்வாராய்ச்சியாளர்களால் தோண்டி எடுக்கும்போது அகழ்வாராய்ச்சியாளர்களையே கலங்க வச்ச மாதிரி இருந்திருக்குங்க. இதை வச்சு பார்க்கும்போது அம்மாவுடைய பாசம் எந்த அளவுக்கு மேன்மையானது அப்படிங்கிறது தெரியுது. உயிர் போகிற நேரத்துலையும் தன்னுடைய குழந்தையை எப்படியாவதும் காப்பாற்றிட மாட்டோமா, எப்படியாவதும் பாதுகாத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா பயங்கரமான பாச போராட்டம் நடத்தியிருக்காங்க. கடைசியில் அவங்களுடைய 2 பேருடைய உயிருமே போனதை பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. இவங்களுடைய எலும்பு கூடுகள் கிடைச்சதை வச்சு இவங்க இப்படி தான் இறந்துருக்கணும் அப்படின்னு அகழ்வாராய்ச்சியாளர்கள் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடிஸ், அதாவது ஏகப்பட்ட எலும்பு கூடுகளை கண்டெடுத்திருக்காங்க. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல எலும்பு கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வேம்பயர் பாடி. மில்லேனியா பீப்புள் அப்படிங்கிற ஒரு சில ட்ரைபல் பீப்புள் வாழ்ந்து வந்தாங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு மத்தியில் நம்பின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மான்ஸ்டர், வேம்பயர் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பியிருக்காங்க. அப்படியே அவங்க வேம்பயர் நம்பி போலாண்டை சேர்ந்த ஒரு விமனை உயிரோட புதைச்சிருக்காங்க. அந்த விமன் திரும்பியும் எந்திரிச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க புதைச்சதுக்கு அப்புறமா அவங்கள சுற்றி ஒரு அரிவாள் இருக்கிற மாதிரி, அதாவது வளைந்த கூர்மையான அரிவாள் இருக்கிற மாதிரி புதைச்சிருக்காங்க. அப்படியும் அவங்க எழுந்தாலும் அந்த அரிவாள் பட்டு அவங்களுடைய நெத்தியில் காயம் ஏற்பட்டு அவங்க மறுபடியும் கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கிரேவ்யார்டு, அதாவது அவங்களுடைய சவப்பெட்டி, அவங்கள புதைச்ச இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பெரிய பூட்டாக போட்டு பூட்டி இருந்திருக்காங்க. திரும்பியும் அவங்க மேலே எந்திரிச்சு அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி வேம்பயராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இவங்க புதைச்ச ஒரு ஃபஸ்ட்டு விக்டிம் தான் இந்த போலாண்ட் விமன். இதே மாதிரி ஏகப்பட்ட வேம்பயர் பரியல்ஸை பார்த்துருக்காங்க. அதாவது இந்த பொண்ணை எப்படி புதைச்சாங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரையும் வேம்பயர்னு நினச்சி இந்த மாதிரி புதைச்சிருக்காங்க. ஆனால் புதைச்ச பல பேருடைய உடல்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொடூரமான முறையில் புதைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு எலும்பு கூடுங்க. இதனுடைய வாயை பாருங்களேன், வாயில் ஒரு பெரிய ராக்கை வச்சு, அதாவது பெரிய கற்களை வச்சு திணிச்சு அவங்கள புதைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கொடுமையான சித்திரவதையை அனுபவித்து செத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு புகைப்படம் தான். இந்த புகைப்படம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாச்சுங்க. அதாவது 2 குழந்தைங்களை புதைச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்களை புதைச்சி பல ஆயிரம் வருஷம் ஆகியிருக்கலாம், ஆனால் இன்னமும் இந்த குழந்தைங்க அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்தைங்க ஃப்ரீஸ் ஆகி அப்படியே மண்ணில் புதைக்கப்பட்டதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு ஃபேக்கான புகைப்படம் மாதிரி தான் தெரியுது. இந்த புகைப்படத்தை எடுத்து ஃபேக்ட் செக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தெரிய வந்தது இந்த புகைப்படம் ஃபேக்காக ஃபோட்டோஷாப் பண்ணி தான் எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைகளையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லெப்ரசி மெடிசன். இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உண்மையிலேயே நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு தேங்க்ஸ் தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் நம்மளால் எந்த ஒரு நோய் வந்தாலும் குணப்படுத்த முடியுது, எந்த மாதிரியான விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி நோய் வந்ததுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களால முடியாமல் இருந்திருக்கு. சில நேரங்களில் தனிமைப்படுத்தி கூட வச்சுருக்காங்க மக்களை.
அப்படி தான் ஒரு விஷயம் என்னென்னா லெப்ரசி, அதாவது இந்த தொழுநோய் வந்த மனுஷங்களை நமக்கும் ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாமல், ப்ராப்பரான மெடிசின் எதுவுமே இல்லாமல் அவங்கள டோட்டலாக தள்ளி வச்சுருவாங்களாம். ஏன்னா மற்றவங்களுக்கும் அவங்களால இன்ஃபெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கான ஒரே வழி அவங்க இறந்து போகிறது தான். இறந்து போகிற வரைக்கும் அவங்கள தனிமைப்படுத்தி தான் வச்சுருப்பாங்களாம். இது உண்மையிலேயே கேட்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே லெப்ரசி, இந்த தொழுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஆர்கியாலஜிஸ்ட் அந்த இடத்துல கண்டுபிடிச்ச ஒரு சில எலும்புக்கூடுகளில் இருந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்த எலும்புக்கூடுகளை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மாடர்ன் வேரியன்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதில் என்ன நோயினாலே இவங்க இறந்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசியாவில் இந்த லெப்ரசி அப்படிங்கிற நோய் இருந்திருக்கு அப்படின்னும், இந்த லெப்ரசிங்கிற நோய் ஏசியாவில் இருந்து யூரோப்புக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் ட்ராவல் ஆகியிருக்கு. அதாவது லெப்ரசி அப்படிங்கிற நோய் பிறப்பிடமே ஏசியாவாக தான் இருந்திருக்கு அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆஸ்டெக் டவர் ஆஃப் ஸ்கல்ஸ். மெக்சிகோ சிட்டியில் தான் இப்படி ஒரு டவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெக்சிகோ சிட்டியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சேப்பல் இருந்திருக்கு. அந்த சேப்பலுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு டவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டவரில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டவர் முழுவதையுமா ஸ்கல்ஸ், அதாவது மனித மண்டை ஓடுகளை வச்சு செதுக்கியிருக்காங்க. இதை 2015 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2015 2020 வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 2020 வரைக்கும் ஏகப்பட்ட மண்டை ஓடுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 100 மண்டை ஓடுகள் வரைக்கும் வந்திருக்குங்க. இதை அந்த சேப்பலில் இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேப்பலில் இருக்கக்கூடிய கடவுளுக்காக மனுஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமாக, அதாவது பல வருட காலமாக மனுஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுடைய மண்டை ஓடுகளை இந்த மாதிரி எடுத்து இந்த டவர் வச்சு கட்டியிருக்காங்க. இது முக்கியமாக அவங்களுடைய கடவுளுக்காக டெடிகேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஷாக்கிள் போன்ஸ், அதாவது எரிச்ச எலும்புக்கூடுகள் அங்கங்கே சதுரி கிடக்கிற மாதிரி இந்த எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2016 தாங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 80 பாடிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாடிஸ் எல்லாமே எந்த இயரை சேர்ந்தது அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட் 632 இந்த வருட காலகட்டத்தில் தான் இந்த பாடிஸ் எல்லாமே பொதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒருவேளை ஸ்லேவ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது குற்றம் செஞ்ச கிரிமினல்ஸாக இருக்கலாம். ஆனால் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே ப்ராப்பராக ஒருத்தங்களை இறந்தால் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க, நல்ல மரியாதை கொடுத்து, அதே மாதிரி தான் இவங்க எல்லாரையுமே அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கைகள் எல்லாமே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதா தான் நமக்கு தெரியுது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் குதிரை சவாரி, யானை சவாரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு எய்ம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 2 சவாரியுமே பண்ணதில்லையா, ஆனால் அவங்களுக்கு குதிரை சவாரி பண்ணணும்னு ஆசையாக பாகுபலி படம் பார்த்ததுலேருந்து. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, உடனே போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.